உள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். என்னை விட அனுபவத்திலும் வயதிலும் பெரியவங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் உடனே என் வயசு குறைக்கிறது தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அதுதான் உண்மை. ஒன்று என்னை விட வயசு ஜாஸ்தியாக இருக்கணும் இவங்களுக்கு, இல்லை என்னை விட அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கணும். ரெண்டுமே இவங்க எல்லாருக்குமே அதிகம். ஒரு சின்ன பையனை சென்டராக உட்கார வச்சு, இந்த குழந்தைய உட்கார வச்சு தோணும் போது தான் தலையில் அடிக்கலாம்ல, அதுக்காக தான் உட்கார வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. இன்றைய தலைப்பு அருமையான தலைப்புங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப அருமையான தலைப்பு. தலைமுடி அதிகமாக உதிர்வதற்கு காரணம் ஆரோக்கியமான இந்த தலைப்பு இல்லையே ஏங்க, சாரி, அடுத்த தலைப்புங்க. இது மிஸ் பண்ணி தப்பாக சொல்லிட்டேன். இன்னைக்கு தலைப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிடுறேன். உயிர் காக்க மருந்து. இதுதான் நம்ம வழக்கமாக இருந்தது. உயிர் காக்க மருந்து. இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? உயிர் வாழ மருந்து. ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை பாருங்க. ஒரு அடிபட்டுச்சு, ஒரு உடம்பு சரியில்லைன்னா உயிர் காப்பதற்காக மருந்து சாப்பிட்டோம். இப்போ நீ உயிர் வாழணும் அப்படின்னாவே மருந்து சாப்பிட்டாகணும். கொரோனாக்கு அப்புறம் இந்த ஊசி போடு, அந்த ஊசி போடு, அப்போ தான் நீ வாழ முடியுன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்குள்ளே வந்துட்டோம். இந்த நெருக்கடிக்குள்ளே இருந்து இப்போ ஒரு பட்டிமன்றம் பேசுனா, அப்போ அதை ஒட்டிய பட்டிமன்றமானா சத்தியமாக கிடையாது. ஓப்பனிங்கில் எதுனா பேச சொன்னாங்க, அதுக்காக இதை பேசினேன். நமக்கு அவ்வளோ தெளிவெல்லாம் கிடையாது. நிறைவான மகிழ்ச்சி, நிறைவு, அவள் தான் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னுவாங்கள்ல, அந்த நிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின். இந்த தலைப்பில் பேசுறதுக்காக மிக 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 தெளிவாக 1.5 வாரங்க சாப்பிடாம இவங்கெல்லாம் இன்செட் வந்தாங்க பாருங்க. ஒவ்வொரு வீடாக ஏறி போயெல்லாம் கேட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்தவனு சொல்கிறாங்க, ஏங்க 20 பக்கத்துக்கு பேசுவாங்கன்னாங்க. பேடே அவங்களுக்கு தான் அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. அந்த தம்பி சொல்கிறாரு, சார் ஃபுல்லாக எனக்கு மூளையில் மெமரி ப்ளஸ் மாத்திரை சாப்பிட்டேன் சார். இந்த மேடம் 20 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அந்த தம்பி சொல்கிற மெமரிங்க, நான் 40 பக்கத்துக்கு மைண்டில் ஏற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? 2 பேரும் இப்போ புத்திசாலி இவங்க யாருன்னு கேட்குறீங்களா? தப்பாக நினச்சிடாதீங்க. இவங்க 2 பேரும் கூடி கூடி பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு நான் கேட்டேன். என்ன தான் பேச போகிறீங்கிறதுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்டுருந்தேன் சார். அதுலேருந்து தான் பேச போகிறோம். முதல்ல அவங்கள பேச விட்டுருங்க. அப்போ ஈஸியாக இருக்கொண்டு 2 பேரும் ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து பேசலான்னு வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி தலைப்பு நமக்கு நிறைவான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னா, இல்லைப்பா முன்னாடி தான் அப்படின்னு பேசுறதுக்காக 2 அணித்தலைவர் இவங்க, அணித்தலைவர் அவங்க. ஏன்னா இதில் ஒரு லீடர் சொன்னால் நம்மளை போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. நமக்கு இதுக்கு 2 பேருமே அணித்தலைவராக இருந்துட்டு போட்டோம். திண்டுக்கல் தானேங்க நீங்கள்? நாமக்கல் பார்த்தீங்களா? அவ்வளோ மெமரி எனக்கு இருக்குது. உங்கள் ஃபுல் பேர் என்னங்க? பரத். நாமக்கல் பரத்தை வந்து துவக்கி வச்சு அருமையாக பேசுவார். மற்றவங்க பேசுகிற டாப்பிக்கே தரமாட்டார். 1.25 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசுவார். நம்ம தீர்ப்பு சொல்லிட்டு போக வேண்டியதான் நம்ம வேலை. உங்களுக்கு டிவி பார்த்துருக்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி நிம்மதியாக இருந்தீங்களா, திருமணத்துக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்குங்களா அப்படின்றத ஒரு பக்கம் யோசிங்க. அவர் சொல்லும் போது அதில் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஆச்சுன்னா அவர் சொல்கிறது கரெக்டு, ஒரு செட் ஆகலைன்னா தீர்ப்பு நீங்கள் சொல்லிக்க. அப்புறம் நீ எதுக்கு உட்காந்துக்கன்னு என்ன கேட்காது. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ண அப்புறம் நானும் ஒரு முடிவுக்கு வருவேன். பேசுகிற பாயிண்ட்டை வச்சு ஏதாவது சொல்லுவேன். நானே இவங்க 4 பேர் நம்பி தாங்க உட்காந்துருக்கேன். இந்த 2 பேரை நம்பி இவங்க உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேரை நம்பி தான் நான் உட்காந்துருக்கேன். என்ன தான் பேசுகிறான்னு கேட்போமா? பேசுங்க சார். திருவடியாக குரலடிகள் கொண்ட மொழி எங்கள் தமிழ் மொழி. சிலம்பின் ஒளியால் இசை முழக்கம் செய்கிற மொழி எங்கள் தமிழ் மொழி. இருளை அகற்றுகிற கதிரொலியாக எழுந்த மொழி எங்கள் தமிழ் மொழி. இவை அனைத்திற்கும் மேலாக இனித்திடும் தெள் அமுதத்தின் மேலான மொழி எங்கள் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை வணங்கி பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும், என்னுடைய அணி தலைவர் அவர்களையும், என் அன்பு நண்பர்கள் அத்தனை பேரையும் வணங்கி எனது உரைக்குள் செல்கிறேன். நிறைவான மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா என்கிற ஒரு அற்புதமான தலைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் நான் திருமணத்திற்கு முன்பு என்று பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, திருமணத்திற்கு முன்பாக ஒரு இளைஞன் அவன் நினைத்த கடைக்கு செல்ல முடியும், அவன் நினைத்ததை சாப்பிட முடியும். ஆனால் திருமணமான பின்பு அவன் நினைத்ததை சாப்பிட முடியுமா என்று கேட்டால் கிடையாது. ஏன்னா பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க பக்கத்தில் இருப்பாங்க. சமைக்கிறது வாயிலே வைக்க முடியாதுன்னு சொல்ல வராது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தப்பாக நினைக்காது. இப்படி ஏன்னா நம்ம நடுவர் வந்து அதை அனுபவிச்சிருந்தனால சொல்றாருன்னு நான் சொல்லிட்டாரு. என் குடும்பத்தில் சிக்கல் வரும், போட்டோம். இப்படி திருமணமான பின்பு மகிழ்ச்சியை தருவதில்லை என்பதை நம்முடைய நடுவர் அவர்கள் பேசியதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை விட மோசமான ஒன்று, என்னைக்கு நம்ம பொண்டாட்டி கழுத்தில் தாலின்னு ஒன்று கட்டணுமோ அன்னைக்கே போச்சு.
என்னுடைய மகிழ்ச்சி அத்தனையும் அந்த 3 முடிச்சியிலே விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது பட்டிமன்றத்திலே பேசுவாங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு வாங்க, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு வாங்கன்னா அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். பல பட்டிமன்றத்தில் பேச நடுவர் அவர்கள் வாழ்க்கையில நிறைய அடிபட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்பாக நாங்கள் எல்லாம் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல ஒன்று சேர்ந்து சினிமாவிற்கு செல்லுகிற பொழுது என்னுடைய அத்தை மகளை நினைத்து கொண்டு, அத்தை மக உன்ன நினைச்சேன், அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்துணையும் மறந்து புட்டேன், அடியே உன்னை பார்த்ததுமே அப்படின்னு சொன்னது நான் காதலிச்சுட்டு இருந்த பொண்ணு என்னை செருப்பு கட்டிக்கிட்டு அடிக்க வருது. இது எல்லாம் கடந்து சினிமாவுக்கு போய் அங்க தியேட்டர்ல படத்தை போட்டது, மச்சான் அங்க வர்ற பல ஸ்கிரீனுக்கு முன்னாடி பளிச்சு நடிக்குதேடா அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குற பார்வை, அந்த நகைச்சுவையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு ஒரு 10 மணிக்கு மேல மச்சான் கோட்டுறேன், மச்சான் ரம்மு, மச்சான் ஜின்னு, இதுல ஏதோ ஒண்ணு சாப்பிட்றியாடான்னு சொல்லிட்டு கோழி பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஏதாவது ஒரு பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு மச்சான், என்ஜாய் பண்ணு மச்சான் சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்பாக கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது என்பதைத்தான் நடுவர் அவர்களே உங்களிடத்தில் ஆணித்தனமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருமணத்திற்கு முன்பாக நான் எல்லாம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன். கல்லூரிக்கு செல்லக்கூடிய நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பேங்கிறது இது வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. காலையிலான எந்திரிச்சு குளிக்கணுமான்னு கேட்டா, மச்சான் 8 மணி ஆச்சு, இதுக்கு மேல என்ன குளிச்சு என்ன பண்ண போறான், காலேஜுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கு ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு குளிக்கிறேன். நான் என்னைக்கு என் மொண்டாட்டி கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டணனோ அன்னையில இருந்து வாரத்துல ஒரு வேளை கூட குளிக்காதல இருக்க முடியாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு உட்கார வச்சு 3 வேளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி பக்கத்திலே உட்காந்துருக்கணும். இந்த உலகத்தை சுத்தி வந்த நாங்க, உலகமே கதின்னு கிடந்த நாங்க, கல்யாணம் என்னைக்கு பண்ணமோ அன்னைக்கு என் பொண்டாட்டி தான் கதின்னு கிடக்கிறதா இருக்கு. ஏன்னா இதுதான் இயல்பான இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. திருமணத்திற்கு முன்பாக ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். திருமணத்திற்கு பின்பாக கல்யாணம் பண்ண பொண்ணை தவிர யாரையும் கொஞ்சம் அதிர்ச்சி. திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஃப்ரெண்டு வேணா வச்சுக்கலாம், திருமணத்துக்கு அப்புறம்னாரு நான் பதிந்து போயிட்டேன். அதுலயும் இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வாரோண்டு. நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு பின்பாக நாம் எத்தனை நண்பர்களை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், ஆண் நண்பர்களை மட்டும். ஆனால் அவர்கள் வாசலுக்கு வெளியில். திருமணத்திற்கு பின்பாக, திருமணத்திற்கு முன்பாக என்னுடைய இருக்கையில் அமர்ந்திருந்த என்னுடைய நண்பன் தாலி என்று ஒன்று என்னுடைய மனைவியினுடைய கழுத்தில் ஏறியதற்கு பின்பாக, அல்லது இந்த திருமண மேடைக்கு பின்பாக என்னுடைய நண்பன் வாசலை விட்டு உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு ஒரு வேலியாக நிற்கிறது என்று சொன்னால், அந்த திருமணம் இந்த இளைஞர்களினுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலியாகத்தான் இருக்கிறது. அதை உடைத்தெறிந்து நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இளைஞர்களாக இருக்கிறோம். நடுவர் அவர்களே, பள்ளி காலம்னு ஒண்ணு இருக்குது. பள்ளி காலத்துல எல்லாம் நான் 9வது படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். 9வது படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு பொண்ணை சுத்தி போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பவே ஒரு பாட்டு பாடினேன். என்ன தெரியுங்களா? சுற்றி சுற்றி வந்தது நாள் சொந்தமாகி போனவளே பித்தம் கிருகிருத்து அப்படின்னு பாடுறதுக்கு வாயை திறந்தம் பாருங்க. அந்த பொண்ணு அப்படியே எடுத்துக்கிட்டு இப்படி நின்னுச்சு பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. சரி என்னம்மா இப்படி பாக்குறியம்மா, என்னம்மா ஏதாவது ஓகே சொல்லுவியா இல்லையான்னு கேட்டா, ஏன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்னு சொன்னா, காதலித்தால் கூட என்னை கட்டாயப்படுத்துவான், அங்க போகாத இங்க போகாத, அதை சாப்பிட்டியா இதை சாப்பிட்டியா, என்ன பண்ற ஏது பண்றன்னு ஒவ்வொரு லிஸ்டா போட்டு அவனுக்கு பிரிண்ட் அடிச்சு கொடுத்தா தான் அவனுடைய மனசு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி, இந்த திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா, ஏண்டி அம்மா அதை சாப்பிட்ட, ஏண்டி அம்மா இதை சாப்பிட்ட, ஏமா அப்படி இருக்க, ஏமா இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஒரு பிரிண்டை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. நடுவர் அவர்களே, திருமண வாழ்க்கை என்பது விமானத்தில் செல்வதை போன்றது. நீங்கள் விமானத்தில் சென்றால் உங்களால் மீண்டும் இங்கே குதிக்க முடியாது, குதிச்சா ஒரு சல்லியோடும் மீறாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை நண்பர்களோடு சைக்கிளில் பயணிப்பது போன்று. சைக்கிளில் பயணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நிமிடம் தவறி விழுந்தால் கூட நம்மை நாமளே காப்பாற்றிக்கலாம். அதனால திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் என்றைக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருகிறது. எங்களுடைய பள்ளி காலங்களில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நான் 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வழியில் வந்த எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் எங்களோடு மிக நெருக்கமாக பழகி கொண்டிருப்பார்கள். நல்லாவே பழகிக்கிட்டு நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து ஒரு குச்சை எடுத்து சட்டார் 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 சட்டார்னு இழுப்பாரு. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வைஃபு கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்திருப்பாரு. ஐயா ஏங்க ஐயா இப்படி அடிக்கிறீங்க, என்ன எழுதி வச்சிருக்கிற? நேற்று அவன் பள்ளிக்கு வந்தான் என்கிற ஒரு வரியை என்னுடைய ஆசிரியர் எழுத சொன்னார். இது எழுத்து தேர்வு.
அந்த பிழை இல்லாமல் எழுத வேண்டும். நான் நேற்று என்னுடைய மாணவன் பள்ளிக்கு வந்தான் என்று எழுதிவிட்டேன். அந்த பள்ளியில் இந்த வளைவு கொம்பு ஒன்று இருக்கிறது, அந்த கொம்பு சிறிதளவு முழுமை பெறவில்லை, அதற்காக என்னை போட்டு அடித்தார் என்று சொல்லுகிறார். அதற்காக அடிக்கவில்லை நடுவர் அவர்களே. சிறிது நேரத்திற்கு முன்பாக அவர்களுடைய மனைவியிடம் பேசிவிட்டு வந்தார். என்ன கத்திக்கிட்டு இருக்காரு சாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது திரும்ப வந்து பார்த்தா தான் அடி தாறுமாறா விழுகுது. ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுக்கு திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்ல தோணுகிறது நடுவர் அவர்களே. திருமணம் ஆவதற்கு முன்பு பெண்களை எல்லாம் பார்த்தோம்னா சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் வச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படி, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். இது திருமணத்திற்கு முன்பு. திருமணமானுச்சுன்னு வச்சுங்க, பட்டு பூவை போல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட்டார் பட்டார்னு அடிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் என்றைக்கும் மகிழ்வை தருகிறது, மன நிம்மதியை கொடுக்கிறது. மனிதன் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான், எந்த ஒரு பிக்கலும் இல்லை, மனைவி கிட்டையும் பிரச்சனை இல்லை, அம்மா கிட்டையும் பிரச்சனை இல்லை. ஒரு கொலை கல்லில் வந்து பூண்டை போட்டு இடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, அந்தாண்டியும் மாட்டாது இந்தாண்டியும் மாட்டாது, நடுவில் போட்டுக்கிட்டு ஆட்டுவாங்க. அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எனவே நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் மகிழ்வை தருகிறது. கொலவிகளில் விழாத அந்த பூண்டு தான் இயல்பாக இருக்கிறது. கொலவிகளில் விழுந்து மனைவி கிட்டையும் கொண்டாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் மாட்டிக்கிச்சுன்னா நஞ்சிரும். எனவே நீங்கள் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் மகிழ்வை தருகிறது என்கிற தீர்ப்பை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்தை அரை மணி நேரம் சொன்னார். எனக்கு தான் ஒன்றும் புரியல. உண்மையிலேயே நல்ல கருத்து தான் சொன்னார். அவர் சொன்னதில் எனக்கு சில பல கேள்விகள் எனக்குள்ளே வந்தது. எது மகிழ்ச்சின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு? சரக்கு அடித்தது, பீர், பிராதி, ஜின்னு, விஸ்கி அடித்ததுன்னு மகிழ்ச்சி நினச்சிட்டு இருக்காரு. அது நிரந்தர மகிழ்ச்சி அல்ல. குட்டிச்சவராக போகிற மகிழ்ச்சி அவர் நிரந்தர மகிழ்ச்சியாக நினச்சிருக்கலாம். அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். பூண்டு அப்படியே வச்சுட்டு இருந்தா கெட்டு போயிடும். நசுக்கி பயன்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். சரியா? நீ எந்த டீமுக்கிட்ட பேசுகிற அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவரை உயர்த்தி பேசாமல் டீம்லேருந்து பேசிட்டு வந்தால் அவங்கள பற்றி உயர்த்தி பேசுதான் இவங்களை கூப்பிடணும். நீ அவரையே போட்டு தாக்கிறீங்கடா, நீ எந்த டீம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்காக இந்தம்மா எனக்கு ஏதோ பணம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி பார்க்காதீங்க. இந்தம்மா பார்க்கறதுக்கு கொடுத்த காலத்துக்கு பேசுகிறாடான்ற மாதிரியே பார்க்குறாங்க. நான் எங்கே போகிறது? உண்மையிலே என்னென்னா அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. சாதனை புரிகின்ற அனைவருமே திருமணம் ஆகாதவர்கள். நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். உலக சாதனை, உள்ளூர் சாதனை முதல் புரிந்தவர்கள் அனைவரும் இளைஞர்கள். திருமணத்திற்கு முன்னால் சாதனை செஞ்சிருக்காங்க. கல்யாணம் ஆனவங்க சாதனை பண்ணியிருப்பாங்க. வேதனையை தாண்டி சாதனை பண்ணா அப்போ வீட்டில் பொண்டாட்டியை சமாளிக்கிறதே சாதனையாக தான் அவர் நினைப்பார். அப்போ திருமணத்துக்கு முன் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம்னா, நான் சாதிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் எனக்கு திருமணம் ஆகலை, அதனால ஃப்ரீ பேர்ட், நான் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற கருத்தை தான் அவர் முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுடைய பிரச்சனையும் ஒன்று சொன்னார். அருமையான கருத்து. உண்மையிலே இது நடக்குது. நான் அவருக்காக சொல்லலை, அவர் சொன்ன கருத்து நியாயமான கருத்து. நீங்கள் பாருங்க, ஏதோ கோபத்தை எங்கேயோ காட்டுறோன்றோம் இல்லையா? ஏதோ ஒரு கோபத்தை. அந்த மாதிரி திருமணமானவன் எப்போயுமே கோபத்தில் இருப்பான். மோஸ்ட்லி அவன் சிரிச்சதாக பார்க்க முடியாது. எல்லாமே டேக்கிடி யாரை ஏற்றுப்பாங்கன்னா, அப்போ ஓடா திருமணமானவங்க கூட போ அப்படின்வாங்க. இவங்கள எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு. ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு கூட சுதந்திரம் பழி போகும் அப்படின்னு அவர் சொன்னார். லிஸ்ட் கொடுக்க வேண்டியது. நீ அதை சாப்பிடாத போவ. லவ் பண்ணும்போது அவளுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க வேண்டியது. அப்படியெல்லாம் நெருக்கடி வருது. அதனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் பறி போகுதுன்னார். வந்துட்டுனா கரெக்டாக அவங்க ரூட்டுக்கு வந்துட்டேன்ல, பரவாயில்ல, ஒரு ஃப்ளோவில் இந்த அம்மா பார்த்த பயத்திலே வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை, ஓகே. இப்போ இவங்க சொல்கிறாங்க, என்ன பேசிட்டாரு அவரு, நாங்கள் பேசுகிறோம் பார் அப்படின்னு என்னை இங்கே நோண்டிகிட்டே இருக்கார், எங்களை பேச விடுன்ட்டு. இவர் நோட்டு சொன்னது அவருன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு அணியில் யாருன்னா பேச போகிறது? நீங்கள் தான். உங்கள் பேர் என்னென்ன? கவிஞர் கௌதமன். கவிஞர் கௌதமன். கொஞ்சமாவது எனக்கு புத்தி இருந்தால் உட்காரும் போது யார் பேர் என்னன்னு கேட்டிருக்கணும். உட்காந்து அப்புறம் கேட்குறேன்னா அவ்வளோ மெமரி இல்லைன்றதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா கொடுத்த காசுக்கு மேலே பேசிட்டேம்மா உனக்கு, இப்போ இந்த டீமுக்கு பேசுகிறேன், அதுக்கு முறைச்சா நான் என்னம்மா பண்ணுறது? கவிஞர் கௌதமன் அவர்கள் திருமணத்துக்கு பின்தான் நிறைவான மகிழ்ச்சி, இன்றைய மகிழ்ச்சி,
1 அவர் மகிழ்ச்சி, 2 அவர், 6 அவர், 10 அவர் மகிழ்ச்சி. நிறைவான மகிழ்ச்சி அப்படின்றத மிக அழகாக தெளிவாக சொல்லுவார்னு நம்பி அனுப்புறேன். பார்ப்போம்.